வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆக்சுவலாக ஏகப்பட்ட வெப் சீரிஸ் இந்த 2026 முன்னிட்டு நிறைய வந்துகிட்டே இருக்குது, நிறைய நல்லாவும் இருக்குது. அதுவும் வேற வேற ஏரியாவில் இருக்குது. ஒன்று மிஸ்ட்ரி த்ரில்லர் வைப்பில் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க காமெடி வைப்பில் காமெடி சீரிஸ் நிறைய ஆக்சுவலாக வந்துச்சு. ஸோ அதில் ஒரு 10 சீரிஸ் எப்போ இதெல்லாம் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், கட்டாயம் டிசப்பாயின்ட் பண்ணாது, நல்லா இருக்கும். அந்த மூட்லேயே அப்படி நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்ற மாதிரி ஒரு 10 சீரிஸ் எடுக்கலான்னு. இன்னுமே பார்க்காம பெண்டிங் வச்சதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதை பார்ட் 2ல போட்டுக்கலாம். இதில் ஒரு 10 சீரிஸ் மட்டும் பேசலாம். இல்லை தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா. ஒரு 2 மட்டும் ஆக்சுவலாக ஒன்று மட்டும் கட்டாயம் தமிழ் டப்பிங் இல்லை, இன்னொன்று தமிழ் டப்பிங் இருக்குன்றாங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன், இல்லை. ஆனால் தமிழ் டப்பிங் இருக்குன்னு கமெண்ட்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நான் வரும்போது சொல்கிறேன். சரி, இந்த 10 சீரிஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாமா? இதில் எத்தனை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னு நீங்களும் சொல்லுங்க. அண்ட் எந்த சீரிஸ் உங்களுக்கு ஃபேவரட்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதிக வாக்குகள் எது பெறுதோ அதை எல்லாருமே தேடி போய் பார்ப்பாங்க. ஓகே, லிஸ்ட்டை போட ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3லாம் போக தேவையில்ல, அப்படியே எல்லாத்தையும் பற்றி நம்ம பேசிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒண்டர்ஃபுல்ஸ். இது சத்தியமா ஐடியாவே இல்லை. கொரியன் சீரிஸ் ஏதாச்சும் ஒன்று வந்து த்ரில்லர் வைப்பில், ட்விஸ்ட் வைப்பில் இப்படி தான் சுற்றிட்டு இருக்குமா, அதுலேயும் காமெடி சீரிஸ். அதுலேயும் இந்த கேங்கை பார்க்கும்போது, டேய் நீங்களா ஜாக்கி சான்ஸ் ஆகாசங்களை வர சுப்புனி சப்புனி மங்குனி அந்த கேங் மாதிரி இருக்கீங்களேன்னு. இந்த கேங்க்கு சூப்பர் பவர்லாம் கிடச்சி, ஏன்டா இவ்வளோ பெரிய பவர் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு ஃபன் வைப்பில் இருக்கும். இது ஒரு 3 எபிசோடு ஓகே, இந்த பவரை வச்சு என்னத்தான் பண்ண போகிறானுங்கன்ற மாதிரி இருந்துச்சு. போக போக ஓகே, இந்த கேங்கே இப்படிதான், நாங்கள் 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாது, அந்த பாட்டை இந்த கேங்குக்கு தான் போடலாம். ஸோ இந்த கேங்காக சேர்ந்து பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க, அந்த பவர்ஸே வச்சிருந்தாலும் இவங்க தான் சார் இவங்களுக்கு பிரச்சனையே, அதை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு ஜாலி வைப்பில் கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஒரு ஜாலியான சீரிஸ், ஒரு சின்ன புலத்தனமான சீரிஸ், நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. சரி, 2வது சீரிஸுக்கு போவோமா? த பரோஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வைபிலேயே சரி டஃபர் பிரதர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஓகே அந்த வைபிலே இருக்குன்னு பார்த்தா அதையே வயசான வருஷன் எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபர்ஸ்ட் சீசன் எப்படி இருக்கும்? வில்லு காணாம போயிடுவா, அப்படி இந்த ஃப்ரெண்ட்ஸு கேங்க சேர்ந்து என் நண்பன் காணாம போயிடானே அப்படின்னு தேடுவாங்கல்ல, அதே மாதிரி இதில் வந்து அதுக்கு பதிலாக வயசானவர்கள். இங்கே வந்து ஒரு முதியோர் இல்லம் மாதிரி, இந்த பரோஸுங்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட முதியோர் இல்லம் மாதிரி. அங்கே வயசானவங்க வந்து நிம்மதியாக இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையோட கடைசி காலகட்டத்தை இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி இடத்த செட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வரவங்க, அதுக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்குது. ஷாமுங்கிறவர் வந்து ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுதுங்கிறது தான் கதை. கிட்டத்தட்ட எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு நான் அதையே அப்படியே திரும்பி எடுத்து வைக்கல. அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள், அதுக்கு பின்னாடி பல மர்மங்கள்ன்ற மாதிரி டீல் பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு ஜாலியான சீரிஸ். ஒரு 3 எபிசோட் கட்டாயம் பொறுமை எடுக்கும். அதுக்கப்புறம் 4வது சீரிஸ்லேருந்து அந்த பரபரப்பாக அந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தாராளமாக என்ஜாய் பண்ணக்கூடிய சீரிஸ் தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா. அடுத்து 3வது ஹிஸ் அண்ட் ஹர்ஸுங்கிற சீரிஸ். இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி 18+, தெளிவாக சொல்லிவிட்டேன். ஏன்னா ஒரு எபிசோட்லையும் இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த மாதிரி சமாச்சாரங்களை அடிக்கடி பண்ணுவாங்க. ஸோ தோணும் போதெல்லாம் பண்ணிட்டு கிடப்பானுங்க. அதனால இது வந்து 18+ ஆட்கள் மட்டும் ட்ரை பண்ணுங்க. இதுல ஒரு மிகப்பெரிய கொலை சம்பவம் நடக்குது. அந்த கொலைக்கான காரணம் யாருன்னு ஒன்றுன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணி போறது. அதுக்கு பின்னாடி பல 18+ சமாச்சாரங்கள், அதுக்கு பின்னாடி பல ட்விஸ்ட்டுகள்ன்ற மாதிரி இப்படி பல ஏரியாக்குள்ள கூட்டு போவாங்க. நச்சுன்னு இருக்கு இந்த சீரிஸ். கடைசி ட்விஸ்ட்லாமும் சூப்பரா இருக்கும். ஸோ தாராளமாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்ச் சீரிஸ் தான். 4வது இப்போ லேட்டஸ்டாக வந்த ஸ்பைடர் நோயர். எஸ், இது வந்து ஸ்பைடர்மேன்லேயே ஒரு புது வெர்ஷனாக. நம்ம ஸ்பைடர்மேனா டீனேஜ் அப்படி தானே இருப்பார், இதெல்லாம் வயசான ஆளாக இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு பேட்மேன் வைப்பில், ஒரு டிரெக்டிவ் வைப்பில் அப்படி தான் இருந்தாருப்பா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிரெக்டிவான, அதுவும் எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர்னு 2 வருஷம் இருக்குது. நான் பிளாக் அண்ட் ஒயிட் தான் ட்ரை பண்ணேன். பெரும்பாலும் பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரை பண்ணுவது நல்லது. கலர்னா ஒரு மாதிரி கண்ணு கூசுது, பிளாக் அண்ட் ஒயிட் நச்சுன்னு இருக்கும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்ல ட்ரை பண்ணுங்க இந்த சீரிஸை. இது வந்து டிடெக்டிவ் சீரிஸ் மட்டுமே. அதை விட்டுவிட்டு ஆக்ஷன் இல்லை அப்படின்னாக்க இல்லை. ஆனால் ஆக்ஷன் இல்லை, வெறும் டிரெக்டிவ் ஏரியாவை தான் அதிகமாக டீல் பண்ணுறாங்க. எனக்கு தமிழ் டப்பிங் பெருசாக உடன்பாடில் ஒரு ஓகே லெவலாக தான் இருந்தது. இப்போ தமிழ் டப்பிங்கில் இருக்குதுப்பா, வேணும்னா ட்ரை பண்ணுங்க. இது பொறுமையாக போகக்கூடிய சீரிஸ், அதையும் சொல்லிவிட்டேன். 5வது இஃப் விஷஸ் குட் கில் அப்படிங்கிற இந்த சீரிஸ். இது நிஜ ஆப்பே இருக்குது. நான் வேற இன்ஸ்டால் பண்ணி என்னுடைய ஆசையெல்லாம் வேற சொல்லி தொலைச்சிட்டேன். இதுலன்னா உங்கள் ஆசையை சொல்லி தொலைச்சிங்கன்னா அந்த ஆசையை நிறைவேற்றுறதோடு தாண்டி உங்களையுமே மொத்தமாக முடிச்சு விட்டுரும். இப்படிப்பட்ட வினோதமான ஆப்பு. அதுக்கப்புறம் என்னென்ன வில்லங்கங்கள்லாம் பார்க்குது, இந்த ஆப்பு கிட்டேருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் கதை. மொதல் எபிசோடு 2வது எபிசோடு நான் மொத்தத்தையும் சொல்லிவிட்டீங்கன்னா அடுத்தடுத்த எபிசோடில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. கடைசி வரைக்கும் ஆரம்பிச்சிங்கன்னா முடிக்கிற வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே உட்கார வச்சிருவாங்க. கடைசி வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரத்த கலரையான சீரிஸ் இது. ரத்த கலரையான சீரிஸ். 18+ சமாச்சாரங்கள் இல்லை, ஆனால் ரத்த கலரான சமாச்சாரங்கள் கொடூரமாக இருக்கும். அப்படியே கண்ணெல்லாம் கிழிச்சிக்கிட்டுலாம் போவாங்க. அதெல்லாம் ஓகேனா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதுதான், இது வந்து தமிழ் டப்பிங்கில் இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்ல சொன்னாங்க. நான் நெட்ஃப்ளிக்ஸ்ல செக் பண்ணி பார்த்தா தமிழ் டப்பிங்ல இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது மட்டும் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ்ல சர்ச் பண்ணி பார்த்தா தமிழ்ல இல்லை. ஆனா நிறைய பேர் தமிழ் டப்பிங் வந்துருச்சுங்கன்னு சொன்னாங்க. தெலுங்குல இருந்துச்சு, தமிழ் வந்துருச்சா அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்குதுப்பா. எனக்கு இது மட்டும் நீங்க கமெண்ட்ல கிளியர் பண்ணுங்க, எது நீங்க தமிழ் டப்பிங்ல பாக்குறீங்க. 6வது ஒன் பீஸ் சீசன் 2. எஸ், சீசன் 1 விட இது இன்னும் பல மடங்கு அதிகமாக, இன்னும் இந்த ஆக்ஷன் ஏரியாவா இருக்கட்டும், இன்னும் பல வில்லங்கங்களா இருக்கட்டும்,
ஏன்னா சீசன் 1ங்கிறது வெறும் இன்ட்ரோடக்ஷனாக இருந்துச்சு. இந்த டீமை நாங்கள் ரெடி பண்ணி விட்டோம், இனி பயணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பயணத்தை அப்படியே செட் பண்ணி வச்சாங்க. ஆனால் இந்த சீசனில் ஆக்ஷன் ஏரியாவாக இருக்கட்டும், அதுலேயும் அந்த ஒரு திமிங்கலம் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண வச்சானுங்கப்பா. அது இல்லாமல் இந்த சாப்பர் கேரக்டர் அதோடைய சென்டிமெண்ட் ஏரியா. ஆக்சுவலாக இந்த சீரிஸோடைய ஹீரோஸாக அந்த திமிங்கலம், அதுக்கப்புறம் சாப்பரோட கதைலாம் ஒரு மாதிரி நல்லா சென்டிமெண்ட்டாக ஆக்கி விட்டுருச்சு. அதுக்கு நான் ஆக்ஷன் ஏரியாலாம் சும்மா கம்மியாலாம் இல்லை, அதுவுமே அதகலமாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு மாதிரி வியர்டா அந்த பவர்ஸ்லாம் கேட்கும்போது டேய் என்னங்கடா இதெல்லாம் ஒரு பவரா, இப்படிலாம் ஆளுங்க இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் தோணும். போக போக அந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆகிடுவீங்க. ஸோ இப்படி ஒரு வித்தியாசமான வைப்பில் ஃபன்னாக அப்படியே இந்த டீமோட சேர்ந்தீங்கன்னா நானும் உங்கள் டீமில் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த டீமோட ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ ஒன் பீஸ் சீசன் 2 தமிழ் டப்பிங்லே நச்சுன்னு இருக்குது. ஸோ தாராளமாக ட்ரை பண்ணக்கூடிய சீரிஸ். அடுத்து 7வது த ஆர்ட் ஆஃப் சாராங்கிறது. இது மட்டும்தான்ப்பா தமிழ் டப்பிங்லே இல்லை. இது ஒருவேளை தமிழ் டப்பிங்கை விட்டுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இதில் ஸ்டார்டிங்கில் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் வைப்பில் ஓகே, இதுக்கு பின்னாடி ஒருத்தவங்க கிடச்சிட்டாங்க, அவங்க யாருங்கிறத கண்டுபிடிக்கிற, அதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குது, இவங்களையும் போட்டு தள்ளினாங்க இப்படிங்கிற சீரீஸாக தான் நினச்சேன். ஆனால் 2வதுலேருந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள், அதுலேயும் அந்த ஹீரோயின் கேரக்டர் நடித்து தள்ளி இருக்குதுங்க. இதில் உண்மையாகவே சொல்கிறேன், 18+ வைக்கிறதுக்கு அவ்வளோ இடம் இருக்குது. ஒரு 18+ சமாச்சாரம் கூட வைக்காம அதை சமாளிச்சானுங்க பாருங்க, அங்கதான் இது கிரேட். எனக்கு தேவைப்பட்ட இந்த இடத்துல வச்சிருக்கலாம், வெப் சீரிஸ் தான் இஷ்டமேனிக்கு அள்ளி நவுத்திருக்கலாம். எனக்கு கதை இருக்குது, அதை தாண்டி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எனக்கு 18+ தேவையே இல்லடா அப்படின்னு அதை ஒதுக்கி வச்சுட்டு இவங்க கதையில விளையாடி இருப்பானுங்க. அதுலேயும் முக்கியமாக ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய ஃபேன் ஆகிட்டேன், நல்லா நடிச்சிருந்தாங்க. அடுத்து 8வது தமிழ் சீரிஸ் த வாரண்ட்டுங்கிற சீரிஸ். ஆமாம், இப்போ இந்த விலங்கு யூனிவர்ஸில் வரக்கூடிய சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ் நல்லா இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன கெட்ட வார்த்தை திட்டிக்கிட்டே கிடப்பாங்க. கெட்ட வார்த்தைக்குள்ள நார்மல் வார்த்தைங்கிறது அங்கே இங்கேன்னு எட்டி பார்க்குங்கிற அளவுக்கு தான் இந்த சீரிஸ் இருக்கும். என்னன்னா இப்போ G5 சீரிஸ் ஒரு லெவல் அப்படியே கம்மி ஆயிடுச்சு. என்னங்க G5 சீரிஸ்னா கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்டை கொஞ்சம் கம்மி பண்ணிச்சா எப்பா, அந்த மாதிரி மற்றும் ஒரு சீரிஸாக இருக்கும்னு நினைச்சா இல்லை, இது உண்மையாவே நல்லா இருக்குது. இதுல என்னன்னா விலங்கு சீரிஸ்ல கைதியோடைய கதை, கிரிமினல்லாம் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான் இமேஜின் பண்ணுவோம், ரியல் லைஃப்ல இப்படி தான்டா இருப்பாங்கன்னு சொல்லி காமிச்சாங்கல்ல, கிச்சானலை இழிச்சவன் தான். இதுல போலீஸோட லைஃப், அந்த போலீஸ் அந்த கான்ஸ்டபிளை போட்டு அவமானப்படுத்துவாங்க, அநியாயத்து கஷ்டப்படுவா, அப்படி அவரை இந்த சிஸ்டம் என்னவா மாத்துதுங்கிற அண்ட் பல கேஸுகளை டீல் பண்ணிருப்பாங்க. அது இந்த சீரீஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கடைசி எபிசோட்ல பேசின விஷயங்கள்லாம் உண்மையாவே நல்லா இருக்குதுப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ நல்ல சீரிஸ், தாராளமாக ட்ரை பண்ணலாம். கெட்ட வார்த்தை ஹெவி ஹெவி ஹெவி. அடுத்து 9வது இடத்துல இஃப் சம்திங் பேட் கோனா ஹேப்பன் அப்படின்ற சீரிஸ். இது போக போக அந்த சீரிஸோட பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஓகே, ஹாரர் சீரிஸ்ல என்ன மொத்த 8 எபிசோடுமா பயமுத்தி இனவா இருக்க போறானுங்க அப்படிங்கிற வைப்பில் தான் பார்த்தேன். இதுல ஹீரோயினுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு வார டைம்ல தான் ஏகப்பட்ட வில்லங்கங்கள், இந்த கல்யாணம் நடக்கணுமா வேணாமா, இவ்வளோ பெரிய வில்லங்கங்கள்லாம் வருது, இதை மீறி நம்ம கல்யாணம் பண்ணிப்போமா இப்படிங்கிற பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ண அது ஸ்டார்டிங்ல குட்டி குட்டியே ஏதோ கதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, என்னடா தேவையில்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுலேயும் ஒரு முக்கியமான ஃப்ளாஷ்பேக் ரிவீல் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ல தான் நான் பயங்கரமா கனெக்ட் ஆனேன். இந்த சீரீஸ்ல கடைசியா முடிச்ச விதெல்லாம் ரத்த கலரியா தான் இருக்கும், அது டவுட்டே கிடையாது. எனக்கு கடைசியா அவங்க பேசிக்கிற அந்த ஒரு சண்டை போடுறது இருக்கும், கல்யாணம் பண்ணிக்க வேணாம் இப்படின்னு மாற்றி அடிச்சுப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் டே எல்லாம் மீறி போறீங்கன்ற மாதிரி இருக்கும். இது ஒரு மாதிரி நல்ல சீரிஸ், ஆனால் ரொம்ப பொறுமையாக போகக்கூடிய சீரிஸ். சிலதெல்லாம் கொஞ்சம் இழுத்தா மாதிரி தான் இருக்கும், பட் ஒர்த்தான சீரிஸ். அடுத்து 10வது இடத்துல இது பல பேருக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு இந்த சீசன் 2 பிடிச்சது, டேர்டெவில் பானகனுடைய சீசன் 2. ஏன்னா எனக்கு டேர்டெவில் நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மார்வல் ஹீரோஸில் இந்த கிரவுண்டடான ஹீரோஸில் இந்த டேர்டெவில் எனக்கு கிட்டத்தட்ட மார்வலோடைய பேட்மேனே ஒரு அறிவிச்சிடலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும், எப்போ யாரையும் கொல்லவே கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படி. ஸோ எனக்கு இவரை ரொம்ப பிடிக்குமா. அண்ட் பானகனுடைய சீசன் 1 நல்லா இருக்கும். இது என்னன்னா இவங்களுக்கு ஹீரோனால அடிச்சுக்கிட்டு மாண்டுக்கிட்டு இருக்கணும், அப்படியே அடிச்சு காலி பண்ணணும், அது இருக்குதுப்பா. அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அதை தாண்டி இந்த கேரக்டர் என்னவா மாறுது, அதுலேயும் பவர்ஃபுல்லான வில்சன் ஃபிஸ்க் அவன் என்ன பண்ணுறான்ற மாதிரி எனக்கு இந்த காம்போவே ஒரு மாதிரி ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே எனக்கு சீசன் 1 பிடிச்சது. சீசன் 2ல இன்னும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வெயிட்டாக பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நச்சுன்னு இருக்கும். அது இல்லாமல் பனிஷருக்குனே தனியாக ஒரு எபிசோடு வேறு அப்படியே தனியாக ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனாக அவங்க கொடுத்தாங்க, அதுவுமே நச்சுன்னு இருந்துச்சு. ஸோ அடுத்து ஸ்பைடர்மேனில் வரப்போறாருல, அதனால் அவருக்குன்னு எப்பா தனியாக அவருடைய கதையை சொல்லி போடுறேன் கேட்டுக்கங்கன்ற மாதிரி அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு எபிசோடையும் விட்டாங்க. ஸோ மொத்தமாக டேர்டெவில் ப்ளஸ் இந்த பனிஷோடைய ஒன்று சேர்த்தே சொல்கிறேன், ரெண்டுமே நல்லா இருக்குது, ஒர்த்தான ஒன்று. நெட்ஃப்ளிக்ஸோடைய மொத்த ரீகேப் நம்ம சேனலில் இருக்குது, ப்ளஸ் பானகனுடைய சீசன் 1 ரீகேப் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ பார்க்கலாம், அதையுமே பார்த்து விட்டுருங்கப்பா. எனக்கு இந்த சீசன் 2 பர்சனலாக பிடிச்சது, நல்லா இருந்துச்சு. இது இல்லாமல் இன்னும் சில சீரிஸ்கள்லாம் பெண்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆஃப் கேம்பஸ்ங்கிற சீரிஸ் அது இருக்குது. அப்புறம் இன்வென்சிபிள் சீரிஸ், அது இன்னும் ஒரு பேலன்ஸ் ஒரு 4 எபிசோட் இருக்குது, அதையுமே முடிக்கணும். நான் தான் இதில் லிஸ்ட்டில் சேர்க்கலை. ஸோ இதெல்லாம் நான் அதில் சேர்க்காம இருக்கிறேன்.
ப்ளஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோடைய அனிமேஷன் சீரிஸ் அந்த அளவுக்கு பயங்கரமான சீரிஸ் இல்லை, அதனால இதெல்லாம் நான் சேர்க்கல. அது சும்மா பார்க்கலாம் அப்படின்னு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸுக்காக உருவாக்கப்பட்ட சீரிஸ்ங்கிற மாதிரி சும்மா அப்படி அனிமேஷன் சீரிஸாக குழந்தை பிள்ளைங்களுக்காக பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. இன்னும் சில சீரிஸ்லாம் லிஸ்ட்டில் சேர்க்கல, இன்னும் பெண்டிங் வச்சதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இது இல்லாமல் இந்த சீரிஸ் எப்படி மிஸ் பண்ணேன், இது நீ பார்ப்பான்ற மாதிரி சில ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நான் பார்த்துட்டு பார்ட் 2ல சேர்த்து விட்டுக்கிறேன். மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.